மூவரும் ஒரே விமானத்தில் கனடாவிற்கு பயணம் செய்தார்கள். முதல் வகுப்பில் பயணம் என்பதால் அந்த விமான பயணம் சிறப்பாகவே அமைந்தது. ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொள்ளாமல் அமைதியாக பயணம் மேற்கொண்டார்கள். இந்த பிளைட்டுக்கு நம்ம ஒரு டவுன் பஸ் எவ்வளவோ தேவையில்ல போல என்று மது சொல்ல, ஏன் என்னாச்சு, என்ன பிரச்சனை உனக்கு என்றான் ராகவன். அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம அமைதியா வந்துட்டு இருக்கீங்க, அதுவும் இல்லாம வேடிக்கை பார்க்கவும் இங்க ஒண்ணும் இல்ல, வெளியே பார்த்தா வரும் வானம் தான் தெரியுது, போர் அடிக்காதா என்று மது கேட்க, உனக்கு போர் அடிக்குது அவ்வளவுதானே, 1 செகண்ட் இரு என்று ராகவன் மதுவிற்கு முன்னே இருந்த சிறிய திரையில் படத்தை போட்டுவிட்டு ஹெட்போன்ஸை மதுவின் காதல் போட்டு விட்டான் ராகவன். அது ஒரு ஆங்கில படம். முத்த காட்சிகளும் சண்டை காட்சிகளுமே அதிகமாக இருந்தது. ஐயச்சி, நம்ம மத எத்தனை பேரு இந்த பிளைட்ல இருக்காங்க, இப்படி ஒரு படத்தை நான் பாக்குறத பார்த்தா சுத்தி இருக்கிறவங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்க என்று நினைத்து கொண்ட மது பக்கத்தில் இருந்த ராகவனை ஏறிட்டு பார்த்து, ராகவ் என்றார். என்றான் ராகவன் லேப்டாப்பை பார்த்தபடியே. எனக்கு இந்த படம் வேணாம், ஆஃப் பண்ணுங்க என்றாள் மது. ஏன், படம் நல்லா தானே இருக்கு என்றான் ராகவன். எனக்கு பிடிக்கல, ஆஃப் பண்ணுங்க என்றபடியே திரையை பார்த்தாள் மது. அதில் மொத்த காட்சி ஓடிக்கொண்டிருந்தது. உடனே தன் கையில் இருந்த டிஷ்யூவை எடுத்து அந்த திரையை மறைத்தவள், இப்போது ஆஃப் பண்ண போறீங்களா இல்லையா என்றாள் மது. எனக்கு ரீசன் சொல்லு, அப்புறம் ஆஃப் பண்றேன் என்று மதுவை வம்புக்கு எடுத்துக் கொண்டிருந்தான் ராகவன். இந்த படத்துல கிஸ்ஸிங் சீன் ஜாஸ்தியா இருக்கு, பப்ளிக்ல எப்படி இந்த படத்தை எல்லாம் பாக்குறது என்று மது ராகவனுக்கு மட்டும் கேட்கும்படி சொல்ல, எங்க இருக்க எல்லாரும் இதை போல படத்தை தான் பார்த்துட்டு இருக்காங்க என்று ராகவன் சொல்ல, யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கட்டும், பட் நான் இதை பார்க்க விரும்பல என்று மது சொல்ல, அப்புறம் இஷ்டம் என்றபடி படத்தை ஆஃப் செய்த ராகவன் தன் லேப்டாப்பை மூடி வைத்துவிட்டு புத்தகம் வாசிக்க ஆரம்பித்தார். புத்தகம் வாசித்துக் கொண்டிருந்த ராகவனை பார்த்த மது, இது என்ன புத்தகம் என்றான். ராகவன் படித்த புத்தகத்தை எட்டி பார்த்தபடி, ஆட்டோபயோகிராபி ஆஃப் யோகி என்று புத்தகத்தின் பக்கத்தை புரட்டியபடியே ராகவன் சொல்ல, எனக்கு போர் அடிக்குது, கொஞ்சம் என்கிட்ட